நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு பாருங்களேன், நான் வந்து இந்த பட்டரும் காளானும் போட்டு ஒரு ரைஸ் வந்து பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், வந்து இப்போது நம்ம எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கலாம். திருப்பி சொன்னால் அந்த வெண்ணெய் வச்சுருக்கேன், வெண்ணெய் போட்டுக்கலாம். இந்த பாருங்களேன், நம்ம இந்த பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, பெருஞ்சீரகம் பட்டை அதெல்லாம் போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த பாருங்க வெங்காயம் போடலாம். பாருங்களேன், புதினா கொத்தமல்லி இதில் போட்டுருக்குறேன். நம்ம வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மூணையுமே நுணுக்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இந்த பாருங்க போட்டுக்கிறேன், காளான் போட்டுக்கிறேன், பட்டர் போட்டுக்கிறேன், எல்லாமே போட்டுட்டேங்க. உப்பு போட்டு இந்த பாருங்களேன், அரிசி ஊற வச்சுருக்கேன். நம்ம இதுக்கு 1க்கு 1.5 தண்ணி அந்தளவு ஊற்றினாலே போதும், ஏன்னா ஊறி இருக்குது. இப்போ நான் உப்பு போட்டுட்டு இந்த பாருங்க, இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் தான் தண்ணி ஊற்ற போகிறேன். இது கொதிச்ச உடனே நம்ம ரைஸை போட்டு பன்னீர் ஊற்றுவோம். பாருங்களேன், எல்லாம் அப்படியே வெந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸை போட்டு சிம்மிலே தாங்க, நம்ம சிம்மில் தான் சமைக்கணும், அப்போ தான் இது சரியாக வரும். நம்ம இப்போ ரைஸ் போட்டுடலாம். பார்த்தீங்களா, பார்க்கவே பாருங்கள் எப்படி இருக்குது. வேகட்டுங்க, காமிக்கிறேன். பாருங்க, நல்லா வந்துருச்சு, நல்லா மலர்ந்துருச்சு, சாப்பாடு நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் நெய் போட்டு இதை போட்டு நான் உங்களுக்கு இது ஃபைனல் பண்ணி காமிக்கிறேன். பாருங்களேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டுட்டு கொஞ்சம் நெய் போடலாம். நெய் போட்டுட்டு நான் இந்த குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால இந்த முந்திரி திராட்சையை வந்து போடுவேன். இப்போ அதையும் நான் உங்களுக்கு போட்டு பண்ணி காமிக்கிறேன். இந்த முந்திரி திராட்சையை போட்டுக்கேன். அது வந்து போட்டு எந்த சாதத்துலேயும் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுனால இது கொஞ்சம் போடுவேன் நான் எப்பயுமே. இன்றைக்கும் இதுக்கு போடுவோம். இந்த பாருங்களேன், இதை வந்து இப்போ இதில் ஊற்றிட்டு பாருங்கள், சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு, அப்படியே சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். பாருங்களேன், பாருங்க நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா. பட்டர் போட்டு இந்த பச்சை பட்டாணி போட்டு காளான் போட்டு இந்த ரைஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் எதுவாக வேணாலும் வச்சுக்கோங்க. நான் பட்டர் போட்டு பட்டர் காளான் போட்டு பண்ணியிருக்கேன். பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இது கூட ரைட்டாவோ இல்லை வேறு ஏதாவது கிரேவிஸு நம்ம பண்ணோம், காளான் கிரேவி அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நம்ம டின்னர்களுக்கு வந்து வேறு ஏதாவது நம்ம வீட்டில் யாருன்னா விருந்தாளி வராங்க பண்ணலான்னா கூட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷங்க எல்லாம் இருந்துச்சுன்னா நிமிஷமாக பண்ணி விட்டுடலாம். நல்லா இருக்குல்லங்க. ஓகேங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.